கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இந்த காலை வேளையிலே எரிச்சலாகாதே என்கிற தலைப்பிற்களாக சில காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த எரிச்சல் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. பொதுவாக நாம் இந்த எரிச்சலை நம்ம அதிகமாக முக்கியத்துவப்படுத்தாமல் போயிடுவோம், இல்லாவிட்டால் அதை நம்ம கவனிக்காமல் நம்ம போய்விடுவோம். ஆனால் அது என்ன விதமான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சற்று வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமாகில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய அந்த எரிச்சலானது அது நாளடைவில் அது ஒரு கோபத்தை தூண்டக்கூடியதாகவும், பின்பு அது அதனுடைய உக்கிரமாக மாறி அது பொல்லாத காரியத்தை செய்வதற்கு அது ஒரு தவறான ஒரு விதையாக அது என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் 7 விதமாக சொல்லியிருக்கிறது, காரிய சக்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை பெறுவதற்கு நம்ம முடியாமல் இருக்கும் பொழுது, அதாவிட்டால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டிருக்கும் பொழுது, சில தவறான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான வழியில் உயரும் பொழுது, இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு நிலையில் அடையும் பொழுது அவர்களை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, எரிச்சலாகக்கூடாது. எரிச்சலை குறித்து இன்னும் நீங்கள் பார்க்கணும்னா காயினுடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். காயினுடைய லைஃப்பில் அவனுடைய சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரனை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, காயின் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மீது எரிச்சல் அடைந்து அந்த எரிச்சல் ஒரு கொலை செய்யும் அளவிற்கு அவனை தூண்டி விடுகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த எரிச்சலோடு இருந்தோம்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழந்து விடுவோம். தேவ பிள்ளைகளே, நாம் பொறுமையாக இருந்தோம்னா தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிறதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். வேதத்தில் கூட 9 விதமாக சொல்லியிருக்கிறது 37:9, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். நாம் நமக்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை சுதந்திரிப்பதற்கு ஒருபோதும் தடையாக இந்த எரிச்சல் என்கிற சுபாவம் நமக்குள் இல்லாதபடிக்கு நாம் கவனமாக இருந்து அதை கையாள்வோமாக அநேக காரியத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. அதனால் யாரின் மீது நீங்கள் பொறாமப்படாதீங்க, யார் மீது எரிச்சல் படாதீங்க. சில மனிதர்கள் மீது உங்களுக்கு எரிச்சல் என்கிற சுபாவங்கள் இருக்குமாகில் அவைகளெல்லாம் இன்றைக்கே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தரே உங்களுக்கு அநேக காரியத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவான திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.